கர்த்தருக்கு அந்த மாதம் முழுவதும் நம்மை ஆச்சரியமாய் பாதுகாத்து நடத்தியவங்க. இந்த 2ஆம் மாதத்தில் நாம் கர்த்தருடைய பாதத்தில் இருந்திருக்கிறோம். நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுவார் என்று நம்ம எதிர்பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை தருவார். இந்த மாத வாக்குத்தத்தம் என்னென்றால், நீங்கள் மிகுதியான மீன்களை பிடிப்பீர்கள் என்பதுதான் வாக்குத்தத்தம். லூக்கா 5:6 வாசிகள். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மிகுதியான மீன்களை பிடிக்க அந்த பேதுரு முழுவதும் ரொம்ப பிரயாசப்படுறார். ஆனா என்ன செய்ய முடியல, மீனே பிடிக்க முடியல. ஆண்டவர் சொன்னபடி செய்துதான் மீன் நிறைய கிடைச்சது. ஆண்டவர் சொன்னபடி செய்தாதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவர் சொல்றதான் நம்ம செய்யக்கூடாது, அவர் சொல்றதான் செய்யலாம். அதான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். சொல்லாத மீன்களை நமக்கு பிடிக்க முடியும். இல்லையா? ஆமா. ஆகவே எல்லா மீன்களை பிடித்தும் பல கிழிந்து போகலாம், பல கிழிந்து போயிடும், பல கிழிஞ்சிடும். எல்லா மீன்கள் இருந்தும் கூட அந்த பல கிளிகளை பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆச்சரியம் தான். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொன்னபடி செய்ததுனால வலைய கிளியல மீனும் நிறைய வலையில மாட்டிச்சு. பேதுரு அது வரைக்கும் என்ன செய்தார்னு கேட்டா, நிறைய வலைய போட்டு இருந்தார். ஆண்டவர் சொன்னார், அவர் பார்த்து நீ ஆழத்துல போய் கொடுப்பா, அதுதான் கிடைக்கும் சொன்னார். பேதுரு நிறைய மீன் பிடிச்சு பழகிட்டார். நிறைய மீன்கள் சின்ன ஆகாரங்கள் கொஞ்சம் போட்டா மேல வந்து சாப்பிடுவார். இப்படி கொஞ்சம் ஆகாரங்களை போட்டு மீன்களை பிடிச்சி அந்த நிறைய வலையை போட்டு பிடிச்சிடலாம். அப்படி பிடிச்சி பழகிட்டார். ஆனா ஒரு நாள் மீன்லாம் பார்த்துச்சு, நம்மள ஆகாரங்களை கொடுத்து என்ன செய்யலாம், ஏமாத்துறான் அப்படின்னு அறிஞ்சு என்ன பண்ணுச்சு, மீன்லாம் ஓடி ஒழிக்கிச்சு. காரணம், பேதுரு வழி தேவன் தன்னை சென்று பிரித்தெடுத்து அவனை ஒரு பெரிய ஊழியக்காரன் ஆக்க வேண்டும் என்று ஆண்டவர் அனாதி திட்டம் வைத்திருந்ததுனாலே அப்படி நடந்தது. இல்லையா? உங்கள் வாழ்க்கையிலும் சில காரியங்கள் வித்தியாசமா நடந்துருப்பான். அப்ப என்ன என்று சொல்லும் போது, அது விசாரிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், உன்னை தெரிந்து கொள்வதற்காக மற்ற மாதிரிலாம் நடந்ததே சொல்லுவார். என்ன அவரே பேதுருவை ஆண்டவர் முன்குறித்து அவனை ஒரு ஊழியக்காரனாக்கணும், அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும், அவன் மூலமாக அநேக ஆயிரமா லட்சக்கணக்கான மக்கள் கர்த்தருக்கு வரணும் என்றெல்லாம் பல திட்டங்கள் அவன் மேல வச்சதுனால இந்த பேதுருவுக்கு மேலே கிடைக்காம ஆகிட்டான். நீனே கிடைக்காம ஆகிட்டான். ஆழத்தில் கொண்டு போட்டப்பட்ட மீன் கிடைச்சு அவர் சொன்னபடிதான் சேர்த்து மீன் ஆழத்தில் போய் போட சொன்னார். அது மாதிரி நாமும் அந்த செய்யணும். நிறைய மீன் பிடிச்சி பழகி வச்சு நமக்கு நம்ம மேலோட்டமா ஜெபம் பண்ணி, மேலோட்டமா பைபிள் படிச்சு, மேலோட்டமா ஆராதனை பண்ணி, மேலோட்டமா உபவாசம் பண்ணி, இது மேலோட்டமாவே நம்ம என்ன செய்யலாம், அப்படியே நம்ம சுவாபங்கள் அப்படியே வந்துச்சு. ஆனா அந்த சுவாபங்கள் மாறணும், சுவாபங்கள் மாறும். கொஞ்சம் ஆழத்துல போய் மீன் பிடிக்கும். இல்லையா? ஆழத்துக்கு போகணும், ஜெபத்துல ஒரு ஆழத்துக்கு போகணும், வேதவாசத்துல ஒரு ஆழத்துக்கு போகணும். நிறைய சொல்றாங்க நிக்க கூடாது, கொஞ்சம் ஆழத்துல இறங்கணும். இல்லையா? ஆழத்துக்கு போகணும், கொஞ்சம் ஆழத்துல இறங்கணும், உபவாசத்துல கொஞ்சம் ஆழத்துல இறங்கணும். ஒரு நேரம் உபவாசம் தான், 2 நேரமா என்ன செய்யணும் ஆகணும், 3 நேரம் ஆகணும். வாரத்தில் 1 நாளாவது குடும்ப தலைவர்கள் தலைவிகள் உபவாசம் இருக்கணும். மாதத்தில் 1 நாளாவது வீடுகளில் என்ன செய்யணும்,
இரவு ஜெபம் நடத்தப்படணும். நீங்களும் பிள்ளைகள்லாம் வச்சு ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சு 2 வரைக்கும் ஜெபம் நாம அதுதான் ஒரு ஆழத்தில் ஜெபிப்பது. அல்லேலூயா. ஆழத்தில் வலையை போடுவது. உங்களுக்கு மீதியான மீன்களை பிடிக்க உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் தான் உலகத்திலே அதிபதி, உலகத்திலே சொந்தக்காரர்கள், உலகமே அவர்கிட்ட தான் இருக்கு. அதில் உள்ள ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தர முடியாமல் போயிருமா? போவாரா? அல்லேலூயா. தரவங்க. அது நீங்க கொஞ்சம் ஆழத்தில் இறங்கினா தான் அதில் கிடைக்கும். ஆண்டவர் அறிகிற அறிவில், அவரை பின்பற்றுகிற காரியங்களிலே, உபதேசத்தில், சத்தியத்தில், ஆவியானவருக்குள்ள கொஞ்சம் ஆழமா இறங்கணும். அல்லேலூயா. ஆழமா இறங்கணும். பரமா அப்படின்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஆழத்தில் இறங்கணும். அல்லேலூயா. இறங்கி பாருங்க. பேதுருவை போல மிகுதியான மீன்களை ஆண்டவர் தருவார். மிகுதியான ஆசீர்வாதங்களை தருவார். மீதியான நன்மைகளை தருவார். மீதியான எல்லா ஆசீர்வாதத்தையும் கேட்கறதெல்லாம் கிடைக்க செய்வார். அல்லேலூயா. ஆமா, கடந்த மாதங்களிலே, கடந்த ஆண்டுகளிலே நம்ம வளப்படுத்துவதெல்லாம் பார்த்த மீனே கிடைக்கல. ஆனால் இந்த மாதத்திலே திரளான மீன்களை பிடிக்க செய்வார். அல்லேலூயா. பேதுரு மீன்களை திரளாக பிடிக்கிறதுக்கு மிதியால மீன்களை பிடித்து காரணம் என்னவென்றால் அவரிடத்துல சில நல்ல சுவாபங்கள் இருக்கு. நல்ல சுவாபம். முதலாவதாக பேதுருவை போல பிரயாசப்படுகிற சுவாபம் இருக்கணும். நமக்கு என்ன இருக்கணும்? பேதுருவை போல பிரயாசப்படுகிற சுவாபம். பேதுரு என்ன பண்றாரு? பிரயாசப்படுறாரு. மீன் கிடைக்காவிட்டாலும் என்ன செய்யறாரு? பிரயாசப்படுறாரு. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் இருந்து மீன் வலைய போடுறாரு. அதில் அங்க இருந்து அந்த பக்கம் போடுறாரு. மீனை கிடைக்கல எல்லாருமே என்ன செய்யறாரு? ஆகாரங்களை போட்டு 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 மீனை கட்டுமா, அந்த பக்கம் கட்டுமா, அந்த பக்கம் கட்டுமானே அவர் என்ன செய்யறாரு? அதை மோதுறாரு. கடுமையா உழைக்கிறார். கடுமையா உழைக்கிறார். கடுமையான உழைப்பாளி பேதுரு. பிரயாசப்படுறார். அது ஆண்டவர் பார்த்தார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யறார்? பிரயாசத்தை பார்த்து மறுநாள் காலையிலே வந்துட்டார் அவனுக்கு. அல்லேலூயா. ராத்திரிலாம் பிரயாசப்பட்டு ஒன்றுமில்லாம கவலையோட கண்ணீரோட மலையை சுத்தப்பட்டு இருக்கும்போது சுத்தப்பட்டு நான் தேடி வந்துட்டேன். அப்ப நம்முடைய பிரயாசங்களை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அங்கதான் 1 கொரிந்தியர் சொல்லியிருக்கு. 1 கொரிந்தியர் 15:58 வாசிக்கிறோம். வாசிங்க. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் வீணாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. கட்டளையாக சொல்லுகிறேன். பிரயாசம் பெருகாவா இருக்காது என்று நீங்கள் அறிய வேண்டும். அதிலே உறுதியா இருக்க வேண்டும். அதிலே நீங்கள் என்ன செய்யணும்? பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும். பெருகணும். பிரயாசத்தில் என்ன செய்யணும்? பெருகணும். பிரயாசத்தில் உறுதி இருக்கணும். நம்ம செய்கிற பிரயாசம் மீன் போகாது. நம்ம செய்கிற வேலை மீன் போகாது. நம்ம ஆக்கிற சோறு வீணா போகாது. உடம்பு வீணா போகாது. அது டேஸ்டா இருக்கும். அது ஒரு உறுதி. அல்லேலூயா. ஆமா, ஏதோ செய்வேன் அப்படின்னா அது அப்படியே இருக்கும். நீங்க பிரயாசப்பட்டு செய்வீங்கன்னா நல்லா. ஒரு வேலை சொல்லுங்க. பிரயாசப்படுகிறதை கர்த்தர் பார்க்க. பிரயாசத்தை பார்க்க. பேதுருவின் பிரயாசத்தை, யாக்கோபின் பிரயாசத்தை ஆண்டவர் பார்த்தார். யாக்கோபின் பிரயாசம் பாருங்க. ஆதியாகமம் 31:42 அவர் சொல்றாரு, தேவனின் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து
நேற்று ராத்திரி உண்மை கடிந்து கொண்டார் என்று மாமனாருக்கு சொல்றாரு. மாமனார் வர்றாரு தேடி. சிலம்பரம் அவர் தெரியும். அவருடைய 2 மகளை கட்டி கொடுத்துருந்தாரு. அதனால அவர் தேடி வந்தாரு. மருமகன் சொல்லாமலாம் போயிட்டானே அப்படின்னு சொல்லி வந்து ஆண்டு சொன்னாரு. அந்த லாபாரம் ஆண்டு பேசினார். யாக்கோபோட நன்மை தீமை என்ன செய்யக்கூடாது, நீ பேச கூடாது அப்படின்னு சொன்னார். அப்படி வந்தபோது யாக்கோபு சந்திக்க லாபம் வர்றார். வந்தபோது நாம உனக்கு தீமை செய்யணும்னு நினைச்சுதான் வந்தேன், நாள்களை கூப்பிட்டு வந்திருக்காரு அடிக்கணும். ஆண்டவர் ராத்திரி சொன்னாரு, அதனால தான் நான் உன்னை சும்மா விடுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு மாமனார். அப்போ அவர் சொன்னாரு, யாக்கோபு சொல்றாரு, தேவன் என்னுடைய சிறுமையை பார்த்தார். சிறுமையை உங்கள்கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டு பட்ட பாடு இருப்பேன். இந்த பாடெல்லாம் பார்த்தாரியா, உங்க மகா 2 பேரும் பெரிய வாயாடி, அவங்க கிடந்து படாத பாடு பட்டேன். 2 வேலைக்காரிய அவனும் அதாவது பாடுபடுத்தினாலுங்க. ஆடு மாடு ஒட்டகங்களெல்லாம் மேய்ச்சி இரவு பகல் தூங்காம பனியிலையும் குளிரிலையும் வெயிலையும் மழையிலையும் நனைஞ்சி படாத பாடுபட்டேன். அதான் சொல்ற, நேற்று என் சிறுமையை பார்த்து என் கையின் பிரயாசத்தை பார்த்து நேற்று ராத்திரி உண்மை கடிந்து கொண்டார். நான் சொல்றேன், அவ்வளவு பாடுபட்டுருக்காரு இல்லையா, பிரயாசப்பட்டிருக்காரு பார்த்தீங்களா. அதனால தான் அவருக்கு ஒரு என்ன கிடைச்சது, 2 பெரிய பரிவாரங்கள், 2 பெரிய பரிவாரங்கள் பார்த்தீங்களா. பிரயாசம் நம்ம நீங்க ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. வேதர் அன்னைக்கு பிரயாசப்படலைன்னா ஒன்றுமே அவருக்கு கிடைச்சிருக்காரு. மறுபடியும் ரொம்ப பிரயாசப்படுறாரு. ஆழத்துல கொண்டு போடுறதுன்னா அதை விட பிரயாசம். ஏற்கனவே பிரயாசம், ஐயா பிரயாசப்பட்டேனே, இன்னும் பிரயாசப்பட சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவரு ஏற்று பேசுற. என்ன செய்யற, இன்னும் பிரயாசப்படுவோம், இன்னும் பிரயாசப்படுவோம், இன்னும் பிரயாசப்படுவோம் சொல்லி பிரயாசப்பட்ட அலையிலோயா. பிரயாசம் அவருக்கு தெல்லான மீன்களை, மிகுதியான மீன்களை கொடுத்தது. அலையிலோயா இல்ல பிரயாசப்படும் பிள்ளைகள். ஒரு வசனத்துல நம்ம படிக்கிறோம், ரோமர் 16:6 வாசிக்கிறோம். எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாதை வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்டார். அவர் சொல்றாரு, அவளோட கூட தீமோத்தேயு இருக்காரு, மார்க் இருக்காரு, சீலான்னு ஒருத்தர் இருக்கான், நிறைய பேர் இருக்காங்க பவுலோடு கூட. இவங்க எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணுது, நம்ம பிரயாசப்பட்டு சமையல் செய்து கொடுக்குது, தங்க வைக்குது, தண்ணீர் எல்லாம் செய்து கொடுக்குது, எல்லாம் ஊழியத்துக்கு உதவி செய்து. இந்த மரியாதை அந்த அம்மா ரோமாபுரி சபையில இருந்து இவ்வளவு உதவிகளை செய்து அந்த அவருக்கு நிறைய உதவிகள் செய்து. அதான் கடைசி நாட்கள்ல பவுல் அந்த தேசத்தை விட்டு போகும்போது கடைசியா என்ன சொல்றாரு, எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாதை வாழ்த்துங்கள். அதிலே ஒரு வசனம் 12ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 16:12. கர்த்தருக்குள் பிரயாசப்பட்ட திரிபேனாளையும் பேரெல்லாம் ரொம்ப வித்தியாசமாகும். திரிபேனாளையும் வாழ்த்துங்கள். வாழ்த்துங்கள். இல்லைங்களா, இப்படி பேரெல்லாம் உங்களுக்கு வைக்கணும். அதான் நீங்க பிரயாசப்படுற பிள்ளைகளா இருக்கீங்க. பேரெல்லாம் உங்களுக்கு வைக்காதனால பிரயாசப்பட மாட்டேன். இல்லைங்களா, மிகவும் பிரயாசப்பட்ட பெர்சியாள், திரிபோசாள், திரிபேனாள், வாய்ப்பிலே நுழைய மாட்டேன்.
எங்கள் பையன் ஸ்கூலில் ஒருத்தரை கூட படித்தார். அவர் படிக்கிறதுக்கே போகிறது 2 தான் படிச்சிருந்தார். அவரை வாசிக்க சொல்லும்போது நாங்கள் தினம் ஒவ்வொரு அதிகாரம் வாசிக்கணும். ராத்திரி குடும்ப ஜோம் மாதிரி நாங்கள் 10-20 பேர் இருந்தோம். எல்லாம் ஜோம் பண்ணிட்டு தான் படுக்கணும். அதுக்கு ஒரு ஜபத்தை நடத்துறதுக்கு ஒரு லீடர் போட்டிருப்பாங்க. அவர் தான் நடத்துவார். அவர் இந்த நாங்களே என்ன சொன்னாங்க தம்பிய வெள்ளச்சாமி ஒருத்தர். அவர் இந்த 16ஆம் அதிகாரத்தை வாசிச்சிடும். ரோமர் 16ஆம் அதிகாரத்தை பேராட்டம் வரும். அவருக்கு அந்த பேரெல்லாம் சொல்லவே வாயில வராது. அவரோட எதிர்த்து விழுந்து சிரிச்சு ஒரே சந்தோஷமா என்ன சொல்ல அவருக்கு வராது ஒண்ணு. அந்த மாதிரி பேரை அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பேர்கள். அதெல்லாம் வீட்டில் போய் படிக்க ஒரு நாளைக்கு அதெல்லாம் மனப்பாடமாக சொல்ல வைக்கணும். ரெடியாக இருக்கிறா சொல்றது. யாக்கோபு பிரயாசப்படுகிறவராக இருந்தார். ஜபத்தில் பாருங்க, யாக்கோபு ரொம்ப பிரயாசப்படுறார். ராத்திரிலாம் செய்றாரு. மனைவியை ஒதுக்கிட்டாரு, வேலைக்காரி ஒதுக்கிட்டாரு, ஆடு மாடுகளை ஒதுக்கிட்டாரு, எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஒரு ஆட்டக்கரையில் போய் இதை செஞ்சாரு. புத்தர் கூட ஒரு அவரோட யாக்கோபத்தான் அப்படி திருச்சி சொல்றாங்களே நமக்கு தெரியும். யாக்கோபு தான் கவனிக்கிறாரு. இரவு முழுவதும் என்ன செய்றாரு? ஜபத்தின் ஆழத்துக்கு போயிட்டார். இல்லையா? ஜபத்தின் ஆழத்துக்கு போயிட்டாரு. அதனால தான் அந்த தேசம் இன்னைக்கு இருக்கு. ஒரு அல்ல சொல்லுங்க, நீங்களும் கடினமாய் ஜெபித்தீர்களானால், ஆழத்திற்குள் போய் ஜெபம் பண்ணினீர்களானால், ஆழத்துக்கு போகணும். சொன்னதே சொல்லுங்க. உடஞ்ச இருக்காத மாதிரி சொன்னதே சொல்லுங்க. அதான் ஜெபம். இல்லையா? ஏசு என்ன பண்ணாருமா? கச்சேமனை தோட்டத்துல என்ன பண்ணாரு? 3 தடவை சொன்னதே சொல்வாரு. சொன்னதே மறுபடியும் சொல்றாரு 3 தடவை. இல்லையா? இந்த மாதிரி சொன்னதே சொல்லணும். அதுதான் வீட்டில் சொல்லுவாங்க, என்னங்க நேற்று கூட தான் அந்த ஜெபம் தான் பண்ணிய, இன்னைக்கு அதே ஜெபம், அதே ஜெபம். அல்லேலூயா. அப்படியே இன்னைக்கு ஆழத்துக்கு போகணும். யாக்கோபு இன்னைக்கு ஆழத்தில் போட்டு ஜெபம் பண்ணதுனால இந்த இஸ்ரவேல் தேசம் இன்னைக்கே இருக்குல்ல. அல்லேலூயா. ஏன்னா அந்த தேசம் எழுப்ப முடியுதா? எழுப்ப முடியுதாமா? ஒரு பயம் இருக்க முடியாது. இப்படி அந்த தேசம் என்ன செய்யுது? வலிமையான தேசம். அந்த யூதன் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கான். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது யூதன் தான். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கான். இன்னைக்கும் அவன் தான் கண்டுபிடிச்சு இருக்கிறான். அணுகுண்டை கண்டுபிடிச்சது யாரு? அன்ஸ்கியன் என்ற யூதன். அன்ஸ்கியன் என்றவன் தான் அணுகுண்டை கண்டுபிடிச்சான். அந்த மாதிரி அணுகுண்டு வெடிச்சிடும். அது வெடிக்காம இருக்கிறதுக்கு அதை தண்ணிக்குள்ள வைக்கணும். அதை கடலுக்குள்ள வச்சாதான் வெடிக்காது. ஒரு ஐஸ் பெட்டியில் வச்சு கடலுக்குள்ள வைக்கணும் என்று சொல்லி கண்டுபிடித்தவன் நம்ம ஒரு யூதன். இல்லைன்னா வெடிச்சு இன்னைக்கு என்ன செய்யுமா? உலகமே அழிக்கலாம். ஒரு அணுகுண்டு போட்டோம்னா சுத்தமா எல்லாம் காலியாயிடும். அதை பாதுகாத்து வைக்கிறதுக்கு அந்த யூதனுக்கு ஞானத்தை ஆட்ட கொடுத்துருக்காரு. வைக்கல. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஜெபம் ஆழமான பகுதிக்கு போகணும். அல்லேலூயா. இந்த மாலையில 5 to 8 மணி வரைக்கும் ஜெபம். ஜெபத்தை நடத்துறதுக்கு சிலரை நியமித்திருக்கிறோம். அவங்கெல்லாம் ஜெபம் நடத்துவாங்க. சரியா? நாளைக்கு மலையில ஜெபம் நடக்கும். நம்ம கொஞ்சம் அதிகமாக ஜெபிக்கணும். இந்த தேர்தலாம் வரப்போது அந்நிய ஆட்சிகள் வந்துச்சுன்னா நம்ம நினைச்ச முடியாதுமா? ஊழியம் செய்ய முடியும். நம்மள நாடு கடத்திடுவாங்க. நீங்கெல்லாம் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற லாய்க்கில் உங்கள் பேரே இல்லைன்றான். வேலை இல்லை, தேர்தல் எதுலையும் வரல, எதுலையுமே வரல. நீங்கள்லாம் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் தெரியல. இல்லை அந்நிய நாட்டு ஜனங்க அங்கேயே போங்கன்னு அனுப்பி விட்டுருவான். ஆகவே ரொம்ப கஷ்டம்.
கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள் வரப்போகிற காலங்கள் இருக்கிறது. எல்லாம் ஜெபிக்கணும், எஸ்தர் மாதிரி ஜெபிக்கணும். அல்லேலூயா. எஸ்தர் மாதிரி ஜெபிக்கணும். எஸ்தருடைய ஜெபத்தினாலே ஆமான என்ன செய்தாங்க? தூக்கல தொங்க விட்டாங்க. அது மாதிரி நம்ம தலைவர்கள் எல்லாம் என்ன செய்யணும்? அந்நிய தலைவர்கள் இருக்காங்க, இவங்களெல்லாம் தொங்க விடணும். நம்ம ஜெபம் ரொம்ப வல்லமையான ஜெபமா இருக்கணும். அல்லேலூயா. சோதரம் ஆவிலிருந்து ஜெபிக்கணும். பேதுரு பிரயாசப்பட்டு என்ன செய்தாரு? பிடிக்கிறதை பார்க்கும்போது ஆண்டவர் அவரை என்ன செய்தார்? தேடி வந்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமா, வட இந்தியாவில் ஒருத்தர் ஊழியம் செய்தார். அவங்க அம்மா சந்தோஷமா அனுப்பி வச்சது ஊழியம். அங்கேருந்து அம்மாவுக்கு லெட்டர் எழுதினார். அம்மா 3 மாசம் ஆச்சு, ஒரு ஆத்மாவும் சபைக்கு வரல. அந்த உலக சோறு போட்டேன், அதை போட்டு இது போட்டேன், என்ன பண்ணேன், ஒருத்தர் கூட வரமாட்டேன்றாங்கம்மா அப்படி. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, நல்லா ஜோமண்டா, நல்லா ஜோமனே, மகாலன்னு ஜோபியம் பண்ணேன் அப்படி. 6 மாதம் ஆச்சு. அந்த லெட்டர் இருந்தார். அம்மா இன்னும் ஒருத்தர் கூட வரலம்மா, நான் வந்துடுறேம்மா, வீட்டுக்கு வந்துடுறேன். அங்கே வந்து நல்லா உபவாசம் பண்ணி ஜோமண்டா, நல்லா ஜோமண்டாரு. அப்புறம் 9 மாதம் ஆச்சு, யாருமே வரல. அப்புறம் 12 மாதம் ஆயிடுச்சு, அப்பயும் யாரும் வரல. அப்போ 1 வருஷம் ஆயிட்டு. அப்போ அம்மா நான் வந்துடுறேம்மா, பிரயோஜனம் இல்லைம்மா, ஒருத்தர் கூட வரல அப்படின்னு. அந்த அம்மா ஒரு லெட்டர் எழுதிச்சு, உன் கண்ணீரை முயற்சித்து பா, கண்ணீரை முயற்சித்து பா அப்படின்னு ஒரு லெட்டர் எழுது. அப்புறம் தான் அவர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணாராம், கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாராம். அல்லேலூயா. ஆத்மாக்கள் தான் வந்தாராம். அல்லேலூயா. கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம், கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் வாழ்கிறோம், கரம் பிடித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம், கரம் பிடித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உங்கள் அரசியல் விரைவி வர வேண்டும் கர்த்தாவே, உங்கள் நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உங்கள் அரசியல் விரைவி வர வேண்டும் கர்த்தாவே. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். இரண்டாவது நம்ம கடந்து செல்வோம். லூக்கா 5:2 வாசிக்கிறோம். பேதுரு வலையை அலசுகிற ஒரு சுவாபம் உள்ளவராய் இருந்தார். வலையை அலசி கொண்டிருக்கிற ஒரு சுவாபம் இருந்தது அவருக்கு. மீனே கிடைக்கல. இந்த வலையை போட்டு என்னத்துக்கு அலசிக்கிட்டு அப்படின்னு தூக்கி போடுறா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு அவர் போகல. வலையை அலசுறாரு. மலையில் என்ன கிடைக்கும்? கடலில் வலை போட்டால் என்ன கிடைக்குமா? கடல் பாசி, கடலில் உள்ள அழுக்குகள், கடலில் உள்ள சங்குகள், கடலில் உள்ள பாம்பு இருக்கும். கடல் பாம்புன்னு ஒன்று இருக்கும். அது இருக்கும். அது ஒரு மரத்துக்கு இருக்கும். நல்லா கடற்கரையில் போய் செருபவா சத்திரம், மல்லிப்பட்டணம், ராம்பட்டணம் அந்த பக்கங்களில் ஊழியம் செய்கிறேன். அங்கே கடற்கரையில் மீன் பிடிச்சிட்டு வரும்போது அவங்களை பார்த்து பேசுவேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நிறைய இருப்பாங்க, நிறைய மீன் கொடுத்துருவாங்க எனக்கு. அவங்க போயிருப்பாங்கன்னா அவங்க வலையை சுத்தம் பண்ணுறதை பார்த்தேன். பாம்பு உள்ள கிடக்கு. அந்த ஒரு கையில் இருக்கிற நல்லா குண்டாக இருக்க ஒரு பாம்பு. அது பிடிச்சி தூக்கி தண்ணிக்குள்ளேயே அழிக்கிறது. அப்படிங்களா? அப்புறம் கடல் குதிரைன்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அது ஒன்று இருக்கும், குதிரை மாதிரியே இருக்கும் கடல் குதிரை. அதை பிடிச்சி தூக்கி அழிக்கிறது. இப்படி கடல் தேவை இருக்கும், கடல்ல தேவை இருக்கும். அதையும் வச்சு தூக்கி எடுத்துருவாங்க. இப்படி கடல் அந்த அழுக்குகள்லாம் இருக்கும். எல்லா அழுக்கும் எல்லா சுத்தங்களும் இருக்கும். அதனால அதை சுத்தம் பண்ணணும். அல்லேலூயா. மலை என்பது நம்ம இருதயம். நம்ம இருதயமும் எல்லா அழுக்கும் நிறைஞ்சிருக்கு. ஆதியாகமம் 6:5 வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? இருதயத்தை பற்றி சொல்றாரு. இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் கொள்ளாதது என்று கர்த்தர்
கண்டார். இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் வளர்றார். இவ்வளவு மோசமா இருப்பாங்க இருதயம். அதனால ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுறார். 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக மனஸ்தாபப்பட்டார். அதுங்களா இந்த மிருகங்கள், பறவைகள், பிராணிகள் மனஸ்தாபப்பட்டாரா? மனுஷனை உண்டாக்கி தான் மனஸ்தாபப்பட்டார். ஆதாம் ஏவாளை உண்டாக்கணும்னவே உன்ன என்ன செய்யறாரு? 6ஆம் நாள் எல்லாத்தையும் உண்டாக்கி முடிச்சுட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாரு. அப்புறம் 6ஆம் நாள் உண்டாக்குற ஓய்வை இழந்தார். ஓய்வை இழந்தார். கோயிலை உண்டாக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு? ஓய்வைய இழந்து ஆளுங்களுக்கு இந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ணணும், ஒரு ஆட்டை அடிக்கணும், உங்களுக்கு தோல் உடைகளை உண்டாக்கி கொடுக்கணும், பார்க்கணும். அந்த சந்ததியிலெல்லாம் பெருகிட்டே வர்றாங்க, நடத்தணும். அப்புறம் கல்வியில் ஜாலப்பயத்தை கொண்டு வரணும். அப்படியே பார்த்தீங்கன்னா நிம்மதியே இல்லாமல் போயிட்டார். ஆண்டவருக்கு என்ன இல்லை? நிம்மதியே இல்லை. அந்த பிரசங்கில அவர் எழுதியிருக்கிறார். வாசிக்க 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, அந்த ஆதியாகமத்திலே 6ஆம் வசனத்துல மனசாப்பட்டார், 7ஆம் வசனத்துல விசனப்பட்டார். என்ன செய்தாரா? மனுஷர்களை உண்டாக்குறது விசனமா இருக்கிறது என்றார். 7:29 வாசிக்கிறோம். மனுஷனை கர்த்தர் செம்மையானவனாக சிருஷ்டித்தார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இல்ல, மனுஷன் என்ன பண்ணானா? உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான். அந்த உபாய தந்திரங்களை தேடிட்டான். பல தந்திரங்களை தேடிட்டான். சுமையானவனாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது. ஆனா சுமையானவனாக வாழ்றதில்லை. மற்றவங்க பார்க்கும்போது நல்லவன் சொல்லி பேர் எடுக்கிறது. பைபிள்ல அந்த அமர்சியா இருக்கான் பாருங்க, அமர்சியா. இந்த அமர்சியா என்பவன் உடைய தகப்பன் வந்து யோவாஸ். அவன் 8 வயசுல ராஜாவானவன். இவன் 9வது வயசுல ராஜாவானவன். இவன் வந்து அந்த யோவாஸ் நல்ல மனுஷன். அப்போ அவன் இறந்த பிறகு அவன் ஆட்சிக்கு வர்றான். அந்த உடனே இவனை பற்றி என்ன எழுதியிருக்குன்னா, தகப்பனை போல என்ன செய்தான்? தகப்பன் போன பாதைகளில் இவன் போனான். தகப்பனை போல ஜெபம் பண்ணான். தகப்பனை போல உக்கரங்கள் எல்லாம் ஒழித்தான். தகப்பனை போல எல்லாமே செய்தான். இருக்கும் எல்லாமே செய்யறான். அதுலேயே சொல்லியிருக்குது, ஆனாலும் முழு இதயத்தோடு அப்படி செய்யவில்லை. முழு இதயத்தோடு அப்படி செய்யவில்லை. முழு இதயத்தோடு செய்யல. நீங்க விசுவாசிகள் அப்படிதான் இருக்காங்க. முழு இதயத்தோடு செய்யறதில்லை. ஏதோ கடமைக்காக படிப்புக்காக ஆராய்ச்சி போவோம், கடமைக்காக காணிக்கை கொடுப்போம், கடமைக்காக வாழ்வோம், கடமைக்காக உபவாசம். என்ன கரெக்டாக சொல்லிட்டு என்ன செய்யறது? ஆனா முழு இதயத்தோடு செய்யணுமா? முழு மனதோடு அவன் செய்யவில்லை என்று வந்து பத்தியா. கடைசி என்னாச்சு? எப்படி நாடகம் ஆடிட்ட காலத்தை ஓட்டிட்டு போனான். கடைசியில் பாபிலோன் ராஜா வந்தான். இவனுக்கு வெங்காய விளக்கு போட்டு கொண்டு போயிட்டான். பத்தியா. ஆகவே நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம மோசம் போய்விடக்கூடாது. மோசம் போயிடக்கூடாது. நம்ம அறிந்த சத்தியத்திலே உறுதியா இருக்கணும். அறிந்த ஜபத்திலே சரியா இருக்கணும். அறிந்த உபதேசங்களிலே நாம் செயல்படுத்தி நடக்கணும். நாம் சுமையானவர்களாக நடக்கணும். அல்லேலூயா. உத்தமர்களாக நடக்கணும். இல்லாவிட்டால் நம்ம நரகத்துக்கு தப்ப முடியாது. நரகத்துக்கு தப்ப முடியாது. அந்த ஐஸ்வர்யவான் லாசரு சரித்திரத்தை பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான் எங்க போய் ஜெபம் பண்ணா? எங்க ஜெபம் பண்ணா? நரகத்தோட ஜெபம் பண்ணா. எங்க போனா? ஆமா, அந்த ஊர்ல அவன் இருக்கிற காலத்துல அவங்க மோசம் இருந்தாங்க, தீர்க்கதரிசி இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. சொல்றது கேட்க மாட்டேங்கிறான். கடைசியில் நரகத்துல போய் தான் எழுதுறான். மேல பார்க்கறான். அது வரைக்கும் மேல பார்க்கல. பண்ணி சாகும்போது தான் என்ன செய்யுமா? மேல பார்க்குமா?
அது மாதிரி பண்ணியும் கவனமாக அந்த ஐஸ்வர்யமாக என்ன பண்ணான், மேலேயே பார்க்காம உலகத்தில் வாழ்ந்துட்டான். கடைசியில் சித்தமாக தான் மேலே பார்க்கலாம், நரகத்திலேருந்து மேலே பார்க்கலாம். அப்போ ஒரு ஜெபம் பண்ணான். என்ன ஜெபம் பண்ணாமா? ஆண்டவரே, என்னோட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 5 சகோதரர் இருக்கிறாங்க. அவங்க இந்த நரகத்துக்கு வந்துடக்கூடாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, தண்ணி ஒரு சொட்டு கூட கிடைக்கல, அதனால இங்கே வந்துடக்கூடாது, நீங்கள் ஊழியக்காரங்களை அனுப்புங்க வீட்டுகளுக்கு, அவங்க போய் சொல்லட்டும் என் சகோதரர்கள் வரக்கூடாதுன்னு அவன் ஜெபத்தை கேட்டாரா? கேட்டாராமா? நரகத்துக்கு போய் ஜெபத்தை ஆண்டு கேட்க. அந்த மாதிரி மோட்சத்தில் போய் நம்ம பரலோகத்தில் போய் ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டேன். அல்லேலூயா. நீங்க பரலோகத்துக்கு போவீங்க, அது உறுதிதான். ஆனால் நீங்கள் அங்கே போய் ஜெபம் பண்ணுவீங்க, அந்த ஜெபம் கேட்கப்படாது, கேட்கப்படாது. அங்கே போய் நீங்கள் வருத்தப்படுவீங்க, கண்ணீர் விடுவீங்க, கவலைப்படுவீங்க. ஆண்டவர் போய் ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்காரர் என்ன மனம் திரும்பல ஐயா, அவருக்கு நான் சரியாக செய்யல, சுவிசேஷம் சொல்லலை, அதுக்கு கொஞ்சம் மன சொல்லலை, வைக்கல, பைபிள் அடிக்க சொல்லலை, ஜாவாரத்துக்கு போகணும், வேலைக்கு போகணும்னு 1/2 மணி நேரம் வழியாக என்ன செய்யலை, ஜோமனை சொல்லலை, சர்ச்சைக்கு வான்னு சொல்லலை, என் மாமாவை சர்ச்சை கூப்பிடல, எங்கள் அக்காவை கூப்பிடல, அண்ணனை கூப்பிடல, தம்பியை கூப்பிடல, எல்லாம் எங்கே போயிட்டாங்க. நேற்று கூட எங்கள் தம்பி வந்து சாப்பிட்டு போகிறான், அப்போ கூட நான் இயேசுவை பற்றி ஒரு வார்த்தை அவனுக்கு சொல்லலை. அதனால் அவங்கெல்லாம் நரகத்துக்கு வந்துடக்கூடாது, ஜோமனும் அதுமாதிரி நீங்கள் வருத்தப்படுவீங்க. பரலோகத்துக்கு பண்ண பாருங்க, ஆண்டவர் வந்து உங்களை பரலோகத்துக்கு கொண்டு பண்ண பாருங்க, என்ன செய்வீங்களா? அவங்க கூட யாரும் இல்லாத கட்ட என்ன செய்ய வருத்தப்படுவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க. ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கணும். அதனால இப்போவே நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இப்போவே உங்க அண்ணனுக்காக ஜெபம் பண்ணணும், தம்பிக்காக ஜெபம் பண்ணணும், அக்காவுக்காக ஜெபம் பண்ணணும், ஆத்தாவுக்காக ஜெபம் பண்ணணும். இப்போவே நீங்க அவங்க சுவிசேஷம் சொல்லியே ஆக வேண்டும். அல்லேலூயா. ஆமா, சுவிசேஷம் சொல்ல வேண்டிய காலம் இதுதான். சமயம் வாய்த்தாலும் சுவிசேஷம் என்ன செய் சொல்ல. காலம் சமீபமாயிட்டு, என்னுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு, மனம் திரும்புங்கள் சொல்லு. இயேசுனார் அன்னைக்கே சொன்னார், மனம் திரும்புங்கள். இன்னைக்கு நீங்க போய் சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்களாம் நரகத்துக்கு போயிடக்கூடாது, நீங்க திட்டமா சொல்லுங்க, தீர்மானமா சொல்லுங்க, உறுதியா அடிச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு அறை கொடுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆசிரமாவுடைய அக்கா மகன் ஒருத்தனை கூட்டு பிடிப்பான். அவங்க சொல்லிச்சு, உனக்கு பிடிக்காத எத்தனை சொல்கிறேன், 2 பொம்பளை பிள்ளைங்க சொல்கிறேன், கேட்க மாட்டேன். இன்னைக்கு குடிச்சேன்னு கேள்விப்பட்டேன், நான் உன் வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு. வரவே மாட்டேன். திட்டமாக பேசுங்க. அல்லேலூயா. தீர்மானமாக பேசுங்க. சுவிசேஷத்தை சொல்லுங்க. மனதிற்கலைனா செத்து போகலான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லை அடிச்சு பேசுங்க, மனம் திரும்புவாங்க. அல்லேலூயா. நீங்கள் அப்படி பூசி மெழுகி அப்படியே சோப்பு போட்டதுனால அவனை செய்ய மாட்டேங்க. அல்லேலூயா. அடிச்சு சொல்லுங்க, முடிச்சு சொல்லுங்க, குத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. மண்டையை உடைச்சி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, சுவிசேஷத்தை எப்படியாவது சொல்லிடணும். அல்லேலூயா. இல்லைன்னா நீங்கள் பரலோகத்துக்கு என்ன செய்வீங்க? வேதனை பண்ணுவீங்க. நம்ம அந்த சாராளுக்கு தூய் அவர் வீடு வீடாக இயேசு பற்றி சொல்லிடும். வீடு வீடா சொல்லும். சமையல் காசு சொல்கிறாரு, ஜெபம்னா உடனே கேட்கும், குழந்தை இல்லைன்னா குழந்தை கிடைக்கும், அற்புதம் நடக்கும், நல்லா சொல்லி நல்லா சொல்லும். அல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம ஆத்மாக்களை ஆண்டவருக்கு நன்றி நடத்தணும். அல்லேலூயா. மெட்ராஸில் ஒரு பொண்ணு இருந்தா, அவன் கை அடிபட்டுச்சு. கை அடிபட்டு அவளை ஆஸ்பத்திரியில் கொண்டு வச்சுருந்தாங்க, பல லட்சம் செலவு பண்ணாங்க, கேட்கல. கை நாளுக்கு நாள் கையை சரி வரல, கையெல்லாம் அழுகிடுச்சு. அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க, அந்த கையை எடுக்கணும்ட்டாங்க. அப்புறம் அந்த சின்ன பொண்ணுக்கு கையை எடுத்தாங்க.
கையெடுத்துட்டாங்க. காலையில் கையெடுத்துட்டாங்க. சாயந்தரம் அந்த பிள்ளை கண்ணை முடிச்சு பார்த்தா, என்ன என் கையை காணும், உன் கையை காணும் அப்படின்னா அவங்க அம்மா இல்லை கை இருக்குமா, கை இருக்கு, ஒரு இடத்துல இருக்கு, அவனுக்கு இந்த மாதிரி கஷ்டத்தினால டாக்டர் எடுத்துட்டாங்க, சரியாக வந்துடும் பார்த்துக்குவோம். அம்மா அந்த கைக்கு எங்கம்மா இருக்கு, அந்த கையை அங்கே ஒரு ரூமில் வச்சுருக்காங்க, அம்மா அதை பார்க்கணுமா, பார்க்கணுமா அப்படின்னு. அதெல்லாம் பார்க்க முடியாது, ஒரு டாக்டர் உள்ளே விட மாட்டாங்க, அம்மா பார்க்கணுமான்னு அழுதா. ஒரு தடவை பார்த்துட்டேம்மா அந்த கையை அப்படின்னு. அப்போ டாக்டர்கள் வந்து எட்ட போய் இந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா என் மகா ஒரு தடவை இந்த கையை எடுத்த கையை பார்த்துக்கிறேன்றா, அது ஒரு தடவை பார்க்கட்டுமா ஐயா அப்படிங்க. எம்மா அம்மா அதிர்ச்சி அடைஞ்சு என்ன சொல்லுவா, ஏதாவது ஆயிரும் அப்படின்னு. அந்த பிள்ளை ரொம்ப அழுதா, நான் பார்க்கணும், சரி ரொம்ப அழுதா ஐயா கொஞ்சம் பார்க்கட்டும் ஐயா பார்க்கட்டும் ஐயா. கொண்டு போய் காமிச்சாங்க, இந்த கை அப்படி இருந்தது ஒரு டேபிளில். அந்த கையை பார்த்து பேசினான், என் கையே நேற்று நீ என்னோடு இருந்தாய், இன்றைக்கு நீ என்னை விட்டு பிரிக்கப்பட்டு இருக்கிறாய், நாளைக்கு நீ பூமிக்கு அடக்கமடப்படுவாய், என் இயேசு ஒரு நாள் வருவார் காலத்திலே உடைய எக்கால சத்தம் கேட்கும் போது நீ வந்து என்னுடைய சரீரத்தில் ஒட்டி கொள்வாய், அல்லேலூயா, என் கையோடு ஒட்டி கொள்வாய். நான் பரலோகத்துக்கு போவேன், நான் மைமேலடைந்து மறுரூபமாகி பரலோகத்துக்கு போய் இயேசு மணவாளனை பார்ப்பேன், அல்லேலூயா. அப்போது நீ என்னோடு வந்து விடுவாய், அல்லேலூயா. நாம் இருவரும் போய் ஆண்டவரை சந்திப்போம். எவ்வளவு விசுவாசம், அல்லேலூயா, எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. ஆண்டவர் வரப்போகிறார் சொல்லி சொல்லுவோம். பேதுருவுக்கு கொடுக்கிற சுவாபம் இருந்தது. லூக்கா 5:3 வாசிக்கும் போது, அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்று ஏறினால் அது சீமோனுடைய படகுல ஏறுறார். பேதுரு படகு கொடுத்துட்டார், ஆண்டவருக்கு கேட்ட உடனே கொடுத்துட்டார் இல்லைங்களா. அப்புறம் சொல்றாரு, கொஞ்சம் தள்ளி விடுப்பா, ஓரமா கொஞ்சம் தள்ளு. அது படகு இருக்கிற இடம் வந்து கரையில் நிற்காது, அது உள்ள தண்ணிக்குள்ள தான் கொஞ்சம் நிற்கும். வெளியே தள்ளுறாரு, வெளியே மேலே ஏற்றி விடுது, கஷ்டப்பட்டு தள்ளுறாரு, தள்ளி ஏற்றி விட்டார். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷம். இது கொடுக்குற சுவாபம். மற்ற லூக்கா 6:38 வாசிக்கிற கொடுக்கிற அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மொத்தமான மீன்களை, இதான மீன்களை பிடிக்கிறதுக்கு அவருக்கு கொடுக்கிற ஒரு சுவாபம் இருந்தது என்று பார்க்கிறோம். வேதத்திலேயே பேதுரு படகை கொடுத்தது மட்டுமல்ல, லூக்கா 5:7 வாசிங்கன்னா, மற்ற படகிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். 2 படகுகளும் அமிழத்தில் நிரப்பினார்கள். பார்த்தீங்களா, இப்போ ஒரு படகை எடுத்துட்டு ஒரு படகை கொடுத்துட்டார், ஒரு படகை நீ வச்சுக்கிறதுக்கு கொடுத்துட்டார், அல்லேலூயா. இதில் எவ்வளவு நல்ல சுவாபம் இருக்கு பார்த்தீங்களா, கொடுக்குற சுவாபம் இருக்கா. சிலர் என்ன செய்வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் தரடா பகிர்ச்சி, உங்களுக்கு கொஞ்சம் தர 10-20 மீன் தாரேன், எல்லாத்தையும் தர முடியாது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, பேதர் பாருங்க, கொடுக்குற ஒரு நல்ல சுவாபம் உடையவராக இருக்கிறேன், அல்லேலூயா. இல்லைங்களா, கொடுக்குறாங்களே. கூட்டாளிகளை கூப்பிட்டார், கூட்டாளிகளை கூப்பிட்டு கொடுத்தார். கூட்டாளிகள் நமக்கு வேணும். யார் வேணும்? ஆமாம், பேதுருவுக்கு மீன் நிறைய கட்டணும்னா வலையை இழுக்க முடியல, கூட்டாளிகள் வந்து தான் இழுத்து எழுதுகிறாங்க, அது பிறகு நிரப்புறாங்க. அப்போ உங்களுடைய பாரங்கள், கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்களை நீங்களாகவே இழுத்து கொண்டு போக முடியாது. உங்களுக்காக கூட்டாளிகள் தேவை, உங்களுக்கு ஜெபிக்கிற விசுவாசிகள் தேவை, ஜெபிக்கிற ஊழியக்காரர் வேணும், இல்லையா. அந்த ஜெபம்னு எழுதி அனுப்புறதுனால பிரயோஜனம் இல்லை. உங்களுக்காக உங்க ஊழியக்காரர் ஜெபிக்கிறது தான் நல்லது, இல்லையா.
ஊழியக்காரர் ஜெபம் பண்ணாலே போதும். வாசிங்க எஸ்ரா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எஸ்ரா 6:9 வாசிங்க. பரலோகத்தின் தேவனுக்கு நிர்வாக நெருக்கடியிலே தேவையான இளங்காலை, ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய் முதலானவை தினம் அவர்கள் சொற்படி தாட்சி இல்லாமல் கொடுக்கப்படுகிறது. பார்த்தீங்களா? தினந்தோறும் தாட்சி இல்லாமல் கொடுக்கும். தினந்தோறும் எப்படி? தினந்தோறும் என்ன கொடுத்தாங்க? இளங்காலைகள், ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய். அவங்க தினந்தோறும் கொடுத்தாங்க. என்ன தினந்தோறும் கொடுக்கணும்? ஆண்டவருக்கு தினந்தோறும் நம்ம பரலோகத்தின் தேவனுக்கு தினந்தோறும் கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கு உண்டியல் கொடுத்துருக்குறோம். என்ன 2 உண்டியல் இருக்கு. வாங்கலாம், வாங்கிட்டு போங்க. தினந்தோறும் அதில் ஒரு என்ன செய்யணும்? ஒரு காணிக்கை போடும். தாட்சி இல்லாமல் தினந்தோறும் தாட்சி இல்லாமல், தாட்சினா குறைவு, குறை இல்லாமல் கொடுக்கணும் என்று சொல்லப்படுது. ஏன் 10ஆம் வசனம் எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டாக அன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதாக. எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள், எருசலேம்னா தேவனுடைய சபை, சபையில் இருக்கிற ஆசாரியர்கள், ஊழியக்காரர்கள். என்னை போல ஊழியக்காரர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்துவதற்காக, சோத்திர பலிகளை செலுத்துவதற்காக, நன்றி பலிகளை செலுத்துவதற்காக, ஆண்டவரை பாடி ஆராதிப்பதற்காக, ஆண்டவரோடு கூட பேசுவதற்காக அவர்கள் காணிக்கைகளை என்ன செய்ய கொண்டு கொடுக்க வேண்டும். அதில் என்ன சொல்லப்படுங்க? ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டாக அன்றாடும்படிக்கு இப்படி ராஜாக்களுக்கும் அப்படி குமாரர் குமார்த்திகளுக்கெல்லாம் என்ன உண்டாகுமா? தீர்க்காயுசு உண்டாகும். ராஜாக்கள்னா யாருமா? நீங்க தான் ராஜாக்கள். அல்லேலூயா. உங்களை ராஜாக்களும் ஆசரியமாக இருக்கா? நீங்க தான் ராஜாக்கள், ராஜகுமாரர்கள், ராஜகுமார்த்திகள். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா சந்தோஷமாக வாழணும், நல்ல வேலைகள் செய்யணும், நல்ல சுகத்தோடு இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும். உங்கள் ஆயுசு காலங்கள் கூட இருக்கணும். அல்லேலூயா. ஆயுசு காலங்கள் கூட இருக்கணும், கூடணும். இல்லையா? ஆயுசு காலங்கள் இடையில முடிஞ்சிடக்கூடாது. நீண்ட ஆயுசு காலங்கள் உங்களுக்கு வேணும். அதற்காக அந்த ஊழியக்காரர்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். நாங்கள் செய்ய வேண்டும். சரிங்களா? எப்படி ஆர்டர் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். அப்போ வாங்கி சாப்பிட்டுட்டு ஊழியக்காரர் தூங்கக்கூடாது. என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். 20 பேர் ஜெபம் பண்ணினா தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், குடும்பத்தை ஜெபம் பண்ணுறோம், பாசமாக நான் ஜெபம் பண்ணுறோம், அப்புறம் குடும்ப ஆராதனை ஒன்று வச்சு துவாக்கிழமை நைட்டு ஜெபம் பண்ணுறோம். எல்லா ஜெபங்கள் உங்களுக்கு பேர் சொல்லி எல்லாருக்கும் ஜெபிக்கும். சரியா? அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்தீங்கன்னா ஜெபம் தொடர்ந்து நடக்கும். அல்லேலூயா. கொடுக்கலைன்னா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 11ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? எஸ்ரா 6:11. இப்படி என்னவென்றால் எந்த மனிதனாவது கட்டளையை மாற்றினால், எந்த மனுஷனும் இந்த காணிக்கை செலுத்துகிற கட்டளைகளை மாற்றிட்டானா அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்திரம் பிடுங்கி, அவனுடைய வீட்டில் இருக்கிற ஒரு கம்பை பிடுங்கி நாட்டப்பட்டு அதை நட்டி வச்சு அவன் அதில் தூக்கி போடப்படவும், அதுல அவன் தொங்க விட்டு அதன் நிமித்தமாக அவனுடைய வீடு குப்பை மேடாக்கப்படவும் கடவுது. அவன் அதில் தொங்க விட்டு அந்த வீட்டில் குப்பையெல்லாம் கொட்டி வீட்டை அரிசிடணும், நிரப்பிடணும், குப்பை வீடாக மாற்றிடணும். அதில் எவ்வளவு கஷ்டம் பாருங்க. இல்லைங்களா? இதெல்லாம் நீங்கள் வாசித்தா தான் நீங்கள் அதற்காக ஏதாவது செய்ய முடியும். ஆமாம். அதனால நீங்கள் அப்படி கால்கேபிளெல்லாம் கொடுத்து ஊழியங்களை தாங்கும்போது ஊழியக்காரர் உங்களுக்கு அஜபிக்கிறதமோ கேட்கப்படும். அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல சுகபலம் தருவார், தீர்க்காயுசை தருவார். அல்லேலூயா. தீர்க்காயுசு
என்ன எவ்வளவு சந்தோஷமா இருக்கியா? அல்லேலூயா. ஆகவே பேதுரு கொடுக்கிற சுவாமம் உள்ளவரா இருந்தார். ஏதாவது கழிச்ச பிறகும் மீன் நிறைய கழிச்ச பிறகும் கொடுத்தாரு. பார்த்தீங்களா? ஆண்டவர் சொன்னாரு, இந்த மீனெல்லாம் போட்டுட்டு என்னை பின்பற்றி வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவா போயின்னு சொன்னாரு. போட்டுட்டு போயிட்டார். அல்லேலூயா. இல்லை அந்த மீனையும் நினைச்சிட்டாரு. மனைக்கு வரமே, பிள்ளைக்கு வரமே, எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, கொடுத்துட்டு வரேன்னு சொன்னாரா? உடனே ஐயாம் ரெடி. என்ன இப்போ ஆர்டர் கூப்பிட்டாலும் ஐயாம் ரெடி. ஒரு எல்லாம் சொல்லுவோம் ஆயத்தமாக இருக்கணும். கூப்பிட்ட உடனே போயிட்டாரு. வலையை போட்டாரு, மீனை போட்டாரு, படகை போட்டாரு, அண்ணன் தம்பியை போட்டாரு, அப்பா அம்மாவை போட்டாரு, ஊரை விட்டுட்டாரு, இனச்சனத்தை விட்டுட்டாரு, எல்லாத்தையும் போட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. அந்த சும்மா விட்டாரா? சும்மா விட்டாராமா? வாசிங்க மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 18 19 18 வருஷம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன். பேதுருவா சொல்றாரு, நான் உனக்கு சொல்றேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கல்லின் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளாது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை பேதுருவா அவர் சொல்றாரு. பேதுருனா கல்லுன்னா இருக்கும். பேதுருனா பாறை, கல்லு. அவனை பார்த்தா சொல்றாரு, இந்த கல்லின் சபையை அப்போ சொல்ற மேல் கட்டப்பட்டவர்களா இருக்குன்னு சொல்லல. இதான் உபதேசம். இயேசு மூளைக்கல்லா இருக்கு. பேதுரு கல்லா மேலே வச்சு கட்டப்படுற கல்லா இருக்காரு. மூளைகளுக்கு மேலே கல் வச்சு கட்டுவாங்க இல்லையா? அது மாதிரி மூளைக்கு மேலே கட்டப்படுகிற ஒரு கல். பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள முடியாதுப்பா அப்படின்னு சொன்னார். அதனாலதான் பேதுரு அவருடைய ஆஸ்காலங்களெல்லாம் சொன்னார், உன்னை வயதாகும் போது உன்னை இஸ்லாமத்தை கொண்டு போகணும்னு சொன்னார். அதனால தான் பேதருக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. நம்ம வயசான காலத்தில் வரைக்கும் ஏதாச்சும் முடியும், கடைசி வரைக்கும் செய்வோம், அது பிறகுதானே நம்மளை பிடிச்சிட்டு போவோம். நம்ம பார்த்துக்கிறோம் சொல்லி சிறைச்சாலையில் பார்க்கும்போது தூக்கிட்டாரு, தெரிஞ்சுட்டாரு. சிறைச்சாலை போட்டுருக்காங்க, நாளை காலையில் உன்னை கொண்டுவோன்றாங்க, முதல்ல செய்வோங்கிறாங்க. ஆனால் தூக்குறாரு. பார்த்தீங்களா? நிம்மதியாக ஒரு லட்சம் உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு ஆசை தருவார். நீங்களும் நல்லா தூங்கி எழுந்திருப்பீங்க. சொல்வோம். அப்படியாக பேதுரு ஆண்டவர் என்ன சொன்னார்? 19ஆம் வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் நான் 33 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன், 3 வருஷமா முடிச்சிருக்கிறேன், சிலுவையில் தொங்கியிருக்கிறேன், ஜீவனெல்லாம் கொடுத்துருக்கிறேன். இந்த திறவுகோல் எனக்கு தானே இருக்கும் அப்படின்னு சொன்னாரா? பல்லவத்துக்குள்ள திறவுகோல் இல்லை அமைச்சுக்கிறீங்கன்னாரா? எவ்வளவு நல்லா அன்பு பார்க்க எவ்வளோ பெரிய அன்பு. பேதுரு மீன் பிடிச்ச ஒரு செம்பளவன் இந்த நாட்டு மக்கள் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யறா? பரலோகத்தின் திறவுகோல்களை தரேன்றாரு. எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க ஆண்டவரை. பேதுரு அவ்வளவு நம்பிக்கையா ஆண்டவரை பின்பற்றி வர்றான். அது அவனுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்துதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நீ மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன்னு சொல்லிட்டு 3000 ஒரே பிரசங்கத்தில் 3000, ஒரே பிரசங்கத்தில் 5000, ஒரே பிரசங்கத்தில் லட்சக்கணக்கான வந்துட்டாங்க. ஒரு வேலை சொல்லுங்க. பல்லவ ராஜ்யத்தின் திறவுகோல்களை கொடுத்துட்டாரு. ஆண்டவர்கிட்ட என்ன திறவுகோல் இருக்கு? ஆண்டவர் திறவுகோல் வச்சுருப்பாருங்களா? என்ன திறவுகோல் வச்சுருக்காரு? மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாக இருக்கிறேன். இவருடைய இயேசு கிறிஸ்துவிட்ட இருக்கிற திறவுகோல் என்ன திறவுகோல்? மரணத்துக்கும் திறவுகோல், பாதாளத்துக்குரிய 2 வச்சிருக்காரு இவரு. ஆனா பரலோகராஜ்யத்தின் திறவுகளை உனக்கு தருவேன். பார்த்தீங்களா? கீழே உள்ளதெல்லாம் நான் வச்சுக்கிறேன், மேல உள்ளதெல்லாம் நீ உனக்கு தரப்பா. ஒரு வேலை சொல்லுங்க. மேல உள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கு தாரே. நீ ஒருவனை திறந்து உள்ள விடலாம், ஒருவனை கனவு வெளியவும் விடலாம். அல்லேலூயா. அதனால நீ எல்லாரையும் என்ன செய்?
திறந்து உள்ள விடு, வெளியே விட்டுறாத, கூட்டி வச்சுக்கோ. அல்லேலூயா அப்படின்னு சொல்லி பேசுறப்பா சொன்னார். இன்னைக்கு நம்ம பார்த்தோம், அதான் சொல்றாரு, உனக்கு திறவுகளை தந்திருக்கேன், பரலோகத்தின் திறவுகள் ஒன்றை இருக்குப்பா, மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்ற உனக்கு பரலோகத்தின் திறவுகளை தந்திருக்கிறேன். நீ என்ன செய், அந்த பரலோகத்தை திறந்து ஆட்களை உள்ள என்ன செய், அனுப்பு. அல்லேலூயா உள்ள அனுப்பு, எத்தனை பேர் வேணாலும் அனுப்பு, பரலோகம் நிரம்பாது, அனுப்பிட்டே இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அதனால ஆத்மாக்களை என்ன செய்யணும், நம்ம நல்ல ஒரு ராஜ்யத்தை திறந்து அனுப்பிட்டே இருப்போம். அல்லேலூயா. ஆமா, யாக்கோபு ஒரு சொப்பனம் கண்டு என்ன சொல்றாரு, வானத்தின் வாசல், வானத்துக்கு ஒரு வாசல் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? யாக்கோபுக்கு தெரியுது பாருங்க. அவர் சொல்றாரு, இது வானத்தின் வாசல். அல்லேலூயா. வானத்துக்கு ஒரு வாசல் இருந்தா நான் சொல்றேன். அது மாதிரி பரலோகத்தின் வாசல். அல்லேலூயா. திறந்தீர்கள். இன்னைக்கு கிருபையின் காலம், ஆண்டவர் கிரியை செய்யற காலம், ஆண்டவர் பற்றி சொல்லக்கூடிய ஒரு காலம், சொல்லக்கூடாத ஒரு நாட்களும் வரப்போகுது. சொல்லுங்க, உங்க சொந்த பந்தத்துக்கு எல்லாம் சொல்லி எல்லாரும் இந்த பரலோகத்தை அடைச்சிருக்க. அல்லேலூயா. ஆமா, நோவாவை உள்ள தள்ளி என்ன பண்ணாரு, வேலையை கனவை அடைத்தார், அப்புறம் திறந்தார். அல்லேலூயா. திறந்தார்கள், கூட்டமும் திறக்கமா வந்துதான் அதிகாரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குற, நீங்க பரலோகத்துக்குள்ள நிறைய பேர் அனுப்பலாம். அல்லேலூயா. எல்லாரும் அனுப்புங்க, சொந்த பந்தங்களெல்லாம் அடித்து குடிச்சு உள்ள தள்ளுங்க. அல்லேலூயா. ஆமா, இந்த நோவா என்ன பண்ணிருப்பாரு, மிருகங்கள்லாம் பிழை ஏறிக்குமா, இந்த காட்டுல சுயாதீனமா சுத்திட்டு இருந்தது, ஏறிக்குமா, அது என்ன பண்ணிருப்பாரு, கம்ப வச்சு அடி அடியில் அடிச்சு உதச்சு உள்ள அடித்திருப்பார். அல்லேலூயா. போச்சா, சிங்கம், புலி, கரடி, ஓநாய், சென்னாய், எல்லா நாயும் போச்சமா, எல்லா நாய்களையும் உள்ள அனுபவ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீதியான மீன்களை பிடிக்க உதவி செய்வார். ஆமென்.